ஆசிரியத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே, இன்னும் கொடுக்காத அநேக பிள்ளைகளுக்கான வசனம் அறியவும் ஆண்டவரே, ஏதோ அப்போஸ்தலர் புத்தகத்தை 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது முதல் இந்த 3 வசனங்களை கர்த்தாவே சொல்லியிருக்கிறோம். அப்படி எல்லாருடைய பிரியமாக இருக்கிற காட்ட உற்சாகமாக இருக்கிற தேவன் பிரியமாக இருக்கிற சொல்லியிருக்கிறீரே. ஆகவே காணிக்கை கட்டாயிருக்கிறேன். ஆசிரியர் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணாவுக்கு வேண்டிக் கொள்ளும் முக்கிய நிலைப்படுகிறார்கள். ஆமென். இப்பொழுது நான் அதிலே சட்டப்படுத்த மாதேஷ் அவர்கள் செய்தி கொடுத்து ஆசீர்வாதத்தை கூறுவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 மாதங்களாக பரிசுத்தமுள்ள தெய்வத்தை உங்களோடு கூட சேர்ந்து தேவனை நாங்களும் ஆராதித்து தொழுது கொள்ளும்படிக்கு தேவன் பாராட்டின நல் இரக்கங்களுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2 மாதங்களாக கொடுக்கப்பட்ட செய்தியானது தெய்வ ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே அவர் ஒரு காரியத்தை தெளிவாய் நம்மிடத்திலே நாம் அனைவருக்கும் கற்பித்து வருகிறார். அந்த சொல்லப்பட்ட காரியமானது முதலாவது மாதத்தில் எப்படியாக சொல்லப்பட்டது, ஒரு தனி மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையானது எப்படி அவனுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே பிரிவினையை உண்டு பண்ணுகிறதோ அது மாத்திரமல்லாமல் அது குடும்பத்திலே அது வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. அதற்கடுத்தது அது சபைக்கு கொண்டு வரப்படுகிறது. சபையிலும் அந்த பிரிவினையை கொண்டு வந்து அவனுக்குள்ளாக சமாதானம் இழந்த நிலைமையிலே அவன் காணப்படுகிறான். அதைத் தொடர்ந்து சமுதாயத்திலும் அவனுக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடியினாலே அவன் தொடர்ந்து சமுதாயத்திலும் ஒரு சமாதானத்தோடு கூட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்வதில்லை. இது முதலாவது மாதம் நாம் வந்த பொழுது கொடுக்கப்பட்ட செய்தி. 2வது மாதம் கொடுக்கப்பட்ட செய்தியானது அந்த பிரச்சனைக்குரிய மனிதன் எப்படி கர்த்தருக்குள்ளாக தன்னை சரி செய்து கொள்வது, தான் இழந்த அந்த சமாதானத்தை எப்படியாக திரும்ப பெற்றுக் கொள்வது என்கிறதை குறித்தது கடந்த மாதத்திலே நாம் அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்தார். தேவனுடைய பிரதான கிருபையினாலே நாம் ஒரு சிலராக இருந்தாலும் நமக்கு தேவன் தொடர்ந்து ஒரு காரியத்தை படிப்படியாக கற்றுத்தருகிறார் என்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆசீர்வாதம் முதலாவது எனக்கு தான் கிடைக்கிறது. அதன் பிறகாக அது தேவனுடைய சபையிலே அது பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த காரியத்தை தேவன் எப்படி உறுதிப்படுத்தினார் என்றால், இன்று கொடுக்கப்படக்கூடிய அந்த தேவ வார்த்தையானது கடந்த வாரத்திலே நாங்கள் ஐக்கியப்படக்கூடிய அந்த ஈரோடு திருச்சபையிலே வெளியிலிருந்து வந்த அந்த செய்தியாளர் அந்த செய்தி அவருடைய 2 செய்திகளிலே அதனுடைய முதல் ஆரம்ப செய்தியிலே இந்த காரியத்தை அவர் அழகாக வெளிப்படுத்தினார். நான் தேவனை உண்மையாகவே மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை சரியாக நடத்துகிறார். இந்த மாதம் நாம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனைக்குரிய மனிதன் எப்படியாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான், அதன் பிறகாக அவன் எப்படி சரி செய்து கொள்கிறான், அதனுடைய அடுத்த கட்டமாக சக மனிதனை சிநேகிப்பது எப்படி என்கிற அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கற்றுத்தருகிறதா இருக்கிறார். ஒரு மனுஷனை நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறத வேத ஒழுக்க முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த காரியங்களை தெரிந்து கொள்வதன் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து ஒரு மனிதனை நம்மால் நேசிக்க முடியும். அவர் கிறிஸ்து எப்படி பார்க்கிறார், அதன் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய ஆதி தோற்றம் முதல் கொண்டு அவன் எப்படியாக இருக்கிறான் என்பதை தெரியாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது என்று நமக்கு அது ஒன்றும் தெரியவராது. இப்போ இதனுடைய ஆரம்ப வசனமாக ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் நமக்கு ஒரே வசனத்திலே வெளிப்படுத்துகிறது என்றால் அதற்கு ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் உண்டு. யாருக்காவது வசனம் தெரியுமா? ஒட்டுமொத்த ஒரு இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து ஒருத்தன் கேட்கிறான், நான் என்ன எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை குறித்து கேட்கும்போது அவன் ஆண்டவர் சொல்லுவார், அழகான ஒரு காரியத்தை சொல்லுவார். ஒட்டுமொத்த உனக்கு உயிர் விட்டு இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுமாயாக இருக்கிற அந்த ஒரு வசனத்தில் ஒட்டுமொத்த வேதாகமும் அது முழுமையாக நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. அது கலாத்தியர் 5:14. யாராவது வாசித்து உதவி செய்தால் நாம இருக்கும். கலாத்தியர் 5:14 இதனுடைய ஆரம்ப வசனமாக, செய்தியினுடைய ஆரம்ப வசனமாக காணப்படுகிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு
நியாயப்பிரமாணம் எதை வெளிப்படுத்துகிறது? கடவுள் இன்னார் என்பதை அறியாதிருந்த அந்த மனிதனுக்கு தேவன் இப்படிப்பட்டவர், இப்படி மகா பரிசுத்தம் உள்ளவர் என்கிற அந்த காரியத்தை மனிதனுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். அந்த நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமும் கூட. அது மனிதனால முடியாம போக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். நிறைவேற்றி முடித்து நமக்கு கிருபையினுடைய காரியங்களை கொடுத்து, கிருபையின் மூலமாக சற்று முன்பாக நம்ம தியானிச்ச இல்லையா, அந்த கிருபையின் அடிப்படையில் நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்து நாம கொண்டு போவோம். இப்ப ஒரு மனிதனை வந்து ஆரம்பத்துல தேவன் படைக்கும் போது ஆதியாகம வசனம் தெரியுங்க. ஆதியாகமம் அதனுடைய 1வது அதிகாரத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 1:27. ஆதியாகமம் 1:27 இப்படியாக சொல்கிறது: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கர்த்தர் நம்மை உண்டாக்கும் பொழுது அவர் மண்ணினாலே உண்டாக்கினார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அங்க ஒரு காரியத்தை மையப்படுத்துறாரு. அவரு தம்முடைய சாயலாக அப்படின்னு அந்த இடத்துக்கு சொல்லப்பட்டது. தம்முடைய சாயல் அப்படின்னா என்ன? அது தேவ சாயல். தேவ சாயல்னா என்ன? தேவ சாயல் என்பது அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அதாவது பாவம் இல்லாதவராக அவர் பரிசுத்தர். அவருடைய நாமம் பரிசுத்தர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னார். அவர் என்றும் பரிசுத்தராக இருக்கிறார். அப்ப அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதன் எப்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா, அவனும் பாவம் இல்லாதவனாகவே உண்டாக்கப்பட்டான். இது எதுக்காக இந்த நம்ம ஆரம்பத்திலிருந்து கொண்டு வரோம்னா, முதல்ல மனுஷன்னா யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். மனுஷன்னா யாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அன்பு செலுத்த முடியும். வேத வசனம் தெளிவா சொல்றது, உன்னிடத்தில் நீ அன்பு கொடுக்கிறது போல. முதல்ல இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அன்பு மனுஷனிடத்துல இருக்காங்கன்னா, அன்புங்கிற வார்த்தை மனுஷனுக்குரியதே கிடையாது. அது மனுஷங்கிட்ட இல்லை. இந்த உண்மையை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். மனுஷங்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை சட்டியில இருந்தாலும் அகப்பையில் வரும்னு தெரியும் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? நல்லா சாப்பிட்டாதான் திரும்ப வேலை செய்ய முடியும் இல்லையா? நல்லா படிச்சாதான் நம்மகிட்ட இருந்து நாலேஜ் வெளியில வருது. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் பொழுது இல்லாத ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அப்ப அந்த அன்புங்கிற காரியம் என்னன்னா, மனிதனிடத்தில் காணப்படாத ஒரு விஷயம் தான் அன்பு. அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மனுஷன் யாருன்னு நமக்கு நல்லா தெரியணும். முதலாவது உண்டாக்கப்பட்ட மனிதன் பாவம் இல்லாதவனாக உண்டாக்கப்பட்டான். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டான். உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனிடத்துல பாவம்னா அவனுக்கு உண்மையிலேயே என்னன்னு தெரியாது. அவன் ஏதேனும் தோட்டத்துல அவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஏவாளும் இருவரும் நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். அந்த வார்த்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணுங்க. நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். அவர்களுக்கு தாங்கள் உடை இல்லாமல் இருக்கிறது தெரியல. அது பாவமா அவங்க கண்ணுக்கும் தெரியல. தேவன் படைக்கும் போது அப்படியாகவே படைத்தார். சர்வமானது ஏவாளை வஞ்சித்தது. சர்வமானது ஏவாளை வஞ்சித்தது என்று காண்கிறோம். வஞ்சித்ததனுடைய விளைவு. இப்ப யாரோட பேச்சு அவங்க கேட்கிறாங்க? அங்க இல்லாத ஒரு ஆளு அங்க இருக்கிறது முன்னே தான். தேவன், ஆதாம், ஏவாள். அங்க 3 பேருக்கு தான் ஏதேன் தோட்டத்துல வேலை. ஏதேன் தோட்டத்துல அப்ப 3 சத்தம் நல்லாவே தெரியும். ஆதாமுடைய சத்தம் ஏவாளுக்கு தெரியும், ஏவாளுடைய சத்தம் ஆதாமுக்கு தெரியும், இவங்க 2 பேருடைய சத்தம் கர்த்தருக்கு தெரியும், தேவரீருடைய சத்தம் இவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த 3 மனுஷங்களுக்கு நடுவில் 4வது ஒரு ஆள் வரான் அப்படின்னா அது வேறொரு சத்தம், வேறொரு சத்தம். அப்ப இதுதான் கேட்பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடாத பெரியவங்க பத்தி சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. கேட்பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணாத, ஆடாத. ஏன்னா கோல் மூட்டுறான் அவனுக்கு. ஒருத்தன் சம்மந்தப்படாத ஒருத்தன் நம்ம குடும்பத்திலேயோ நம்மளுடைய வாழ்க்கையிலையோ ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றான், நம்ம வேலை செய்யற இடத்துக்கு கூட சொல்றான் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? கோல் சொல்றது. அது அந்த கோல் சொல்றவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? பிரிவினையை உண்டு பண்ணி பிரச்சனையை கொடுத்து அவன் நிம்மதியை கெடுக்கணும். இதுதானே விஷயம். அது நடந்ததா? எதிர்த்து தொடரல. யாருக்கும் பிரிவினை உண்டாச்சாங்க? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பிரிவினை உண்டாயிடுச்சு. அவங்களுடைய நோக்கம் நீ ஏன் பக்கம் சேர்ந்து. ஒரு சிலர் பகச்சுக்குவாங்க. ஒண்ணு நம்ம ஒரு வீதியில போயிருக்கிறோன்னு வைங்க, ஒரு லைன் ரூம்ல ஒரு பைப் சண்டை, குச்சி சண்டை, இதெல்லாம் லைன் ரூம்ல இருக்கிறவங்களுடைய கொடுமை, அனுபவிச்ச கொடுமை எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ ஒரு சின்ன சண்டை வந்துச்சு 2 லேடிஸ்க்குன்னா, அந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை தான் பக்கம் சேர்த்துக்கிட்டு ஆகாதவங்களை அங்கிருந்து துரத்தி விடுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, அவனுக்காக நியமிக்கப்பட்டிருந்த நரகாக்கினை, அது மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை. அப்ப அவனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த நரகாக்கினைக்கு என்ன பண்ணிட்டான், தான் பக்கம் ஆளை சேர்க்கணுங்கிறதுக்காக அதை நீ தொடவும் புசிக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னா, நீ அப்படி புசிச்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா? தேவர்களை போல ஆவீர்கள். எப்படி ஆவீங்க? தேவர்களை போல ஆவீர்கள்னு ஆசை காட்டுவான். ஆசை காட்டி மோசம் பண்றது தான் அவனுடைய வேலை. அவன் என்னைக்குமே பிசாசனுடைய இயல்பை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு ஓடையில தூண்டி விடுறது மட்டும்தான். பாவம் செய்கிறது நம்ம தான் செய்யணும். நம்மளை பாவத்தில் கழுத்தை பிடிச்சி அவன் தவறதே கிடையாது. அவன் வேலை அது இல்லை அப்படின்னு குசலம் விட்டு போயிடும். அப்ப அந்த இடத்துக்கு 4வது ஒரு சத்தத்தை கேட்டதுனால ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார். ஏவாள் மூலமாக ஆதாமும் சாபத்திற்கு உள்ளானார். அந்த இடத்துக்கு இருந்து அவங்க இருக்கிற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுது. இதை முன்னாடியே நம்ம சொல்லணும், இதுக்கப்புறம் தான் அந்த வசனம் நான் சொன்ன வசனம். இதை வாசிச்சிருவோம். இந்த வசனம் அழகா சொல்றது. இது பாவம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் வந்துச்சு. அவனுக்கு உயிர் கொடுக்குறாரு கர்த்தர். முதலாவது தேவன் உடலை தான் உண்டு பண்றாரு. உடலை உண்டு பண்ணவர் அதுக்கப்புறம் அது வெறும் ஒரு சிம் கார்டு இல்லாத மொபைல் மாதிரி. சிம் கார்டு இல்லாத மொபைல் எப்படி இந்த குழந்தை விளையாடுற டாய் மாதிரியோ அதே மாதிரி தான் அது மனுஷன் உண்டாக்கும் போது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அதை அழகா இன்னொருக்கா வாசிங்க. ஜீவ சுவாசத்தை, அந்த சுவாசம் எப்பேற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு? உயிர் இருக்குதுங்க அந்த சுவாசத்தில். அது எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. அவன் நாசியிலே அவர் என்ன பண்றாரு? ஊதினார். அப்படின்னா ஊதினார்னா எங்க இருந்து புறப்பட்டு வருது? அவருக்குள்ளாக இருந்து கிளம்பி வர்றது. நன்மையா வருமா தீமையா வருமா? நன்மையாக வரும். ஜீவன் புறப்பட்டு வருகிறது. அவரிடத்துல இருந்து ஜீவன் புறப்பட்டு வந்து அந்த டாய்க்கு என்ன பண்றாரு? அவரு உயிர் கொடுக்குறாரு. அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்குறாரு. அந்த உடம்புக்கு உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்த உடனே அவனுடைய பேர் பாருங்களேன். அந்த மனுஷன் பேர் என்ன ஆகுது? ஜீவன் பிளஸ் அதை பிரிச்சிருதுங்க. தமிழ் பாடப்புத்தகத்தில் படிக்கிற மாதிரி அதை பிரிச்சிருதுங்க. ஜீவாத்மாவை ஜீவன் பிளஸ் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவும் ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் வருது. ஜீவனா அங்கதான் வருது. ஆவியும் ஆத்மாவும் அவனுக்கு அப்பதான் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவனுக்கு சரீரம் மட்டும்தான் இருந்தது. இப்ப ஒரு மனுஷன்னா யாருன்னு நமக்கு என்ன தெரியுதா? 3 காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குது. முதல்ல ஒரு பொம்மை வந்துச்சு. அந்த பொம்மைக்கு பேரு உடம்பு, சரீரம். அந்த பொம்மைக்கு என்ன கொடுத்தாரு கர்த்தர்? ஜீவாத்மாவும் கொடுக்குறாரு. ஜீவனையும் ஆத்மாவையும் கொடுக்குறாரு. அந்த ஜீவன் அவருடைய, ஆத்மா அந்த மனுஷன். இது 2 இணைபிரியாம உள்ளது. அப்போ ஒரு மனுஷங்கிறவன் என்னன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3ஐயும் அந்த மனுஷன்கிட்ட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மனுஷனை நம்ம எப்படி அடையாளப்படுத்துறோம் அப்படின்னாக்கா, அவனை முதல்ல சரீரத்தை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரீரத்தில் கண்டுதான் அவனுடைய சரீரம் எப்படி நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் யாருக்கு பிடிக்குதோ கத்தருக்கு. யாருக்கு பிடிக்குதோ கத்தருக்கு பிடிக்கும். தேவாலயத்தில் நம்ம அநேகரை பார்க்குறோம். கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, ஊமைங்க, முடவர், செவிகர்னு ஏகப்பட்ட பேரை பார்க்குறோம். இவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி போனாங்க. போகும்பொழுது என்ன கேட்டாங்கன்னா, அவங்ககிட்ட எது குறையா இருக்கோ அதை சரி பண்ண சொல்லி கேட்டாங்க. அவர் தொட்டும் சொல்ல மாட்டேனாரு. அவர் நாதி அந்த எச்ச ஊதியும் தொட்டும் சொல்ல மாட்டேனாரு. குளத்தில் சொல்ல மாட்டாங்க. பல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் இது எல்லாமே சரீர சோகையில. ஆனால் எல்லாரையும் கர்த்தர் நேசிச்சார். அதனால நம்முடைய உருவத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க. என்றைக்குமே ஒரு கவலை இல்லாதீங்க. நமக்கு பள்ளி போயிருக்குது, நம்ம தலை போயிருக்குது, முடிவு போயிருக்குது, நம்ம உயரங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஒருபோதும் நம்முடைய சரீரத்தை குறித்து நாம வெட்கப்படக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படிதான் பிறக்கணுங்கிறது கடவுளுடைய இது. நிறைய பேருக்கு நம்முடைய சரீரத்தை அங்கேயே நம்ம குறித்து கவலை இருக்கும். அப்படிலாம் கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படுறோம் அப்படின்னா உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிச்சோம்னா போதும். என் பிரியமே என் ரூபவழியை கற்ற சொல்றாரு. உங்களுக்கு யாருக்கு பெற்ற தாய்க்கு கூட பிடிக்கும். ஒருபோதும் நம்ம இருக்காதவர் கற்றாங்க இயேசு கிறிஸ்துவாக. இப்போ அதை தொடர்ந்து
நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு காரியம் நடக்குது. இப்போ இவங்க அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுனாக்கா, அவர்கள் நான் தேவதையுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இந்த இடத்துக்கு அழகா பதில் சொல்றான். அங்க வர கர்த்தர் வந்து அவங்கள தேடுறாரு. எங்க ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அவன் சொல்ற பதில் தாங்க தேவதையினுடைய சத்தத்தை கேட்டு. இப்ப கேட்க வேண்டிய சத்தத்தை நியாயமா கேட்கிறான். அப்ப நிர்வாணியாய் இருப்பதினால் அப்படின்னு அவன் ஒரு விஷயத்தை கடவுளுக்கே சொல்றான். அது வரைக்கும் அவன் கடவுளுக்கு இந்த காரியத்தை குறித்து இவனுக்கும் தெரியாது. இவன் இப்படி சொல்றது அவனுக்கும் அது புதுசு. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு. நான் அதுக்கப்புறம் பாருங்க, தோட்டத்திலே நான் என்ன நிர்வாணியா இருப்பதனால் ஒழித்து கொண்டேன் வேற, ஒழித்து கொண்டேன் வேற. தமிழ் நல்ல அந்த இலக்கணத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒழித்து கொள்றது நாம ஓடி போய் ஒண்டிக்கிறதோட முடிஞ்சு போச்சு. ஒழித்து கொள்றது மற்றவங்க நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நாமளே என்ன பண்றோம்னாக்கா மறைச்சுக்கிறோம். அப்ப அவன் மறைக்க வேண்டிய காரியம் என்ன இருக்குன்னா, தன்னுடைய பாவம் வெளியே தெரியாதபடிக்கு அவன் என்ன பண்றான்னு போய் ஒழிச்சுக்கிறான். அப்ப கர்த்தர் அடுத்த வசனத்துல கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு யாருப்பா சொன்னா? ஏன்னா படைக்கும் போதே அவன் அப்படிதான் படைச்சாரு. நிர்வாணின்னு உனக்கு யாரு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பாவின்னு உனக்கு யாரு சொன்னான்? அவனுடைய பாவம் அவனுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வந்தப்ப முதலாவது பாவம் என்னன்னா கீழ்ப்படியாமை, மீறுதல். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. செய்யாத அப்படின்னு சொன்னதை அவன் செஞ்சும் விட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஒபே பண்ற அந்த ஒபீடியன்ஸ் அவனை சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அவன் என்ன ஆயிடுறான், கீழ்ப்படியாமையும் செஞ்சான். இந்த ரெண்டு காரியமும் அவன் இடத்துல போயிடுது. அப்ப பாவம் அவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. கர்த்தர் அவங்களை படைக்கும் பொழுது அருமையா படைச்சு ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னார். ஆசீர்வாதம், அதாவது ஆசீர்வாதம் பிளஸ் அன்பின் கட்டளைன்னு நாம் அதை சொல்லலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதுல 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுது பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துக்கு பாருங்க, அவர் அழகா ஒரு ஆசீர்வாதத்தையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு ரூலிங் கெப்பாசிட்டியும் கொடுக்குறாரு. நல்ல ஒரு ஆளக்கூடிய ஆளுகிறவர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி. அந்த ஒரு எல்லாம் அது என்ன, இப்ப ராஜானா மனுஷனுக்கு தான் ராஜா. இவர் சொல்லக்கூடிய லிஸ்ட் எல்லாம் பாருங்க, நடமாடுகிற பூமியில் ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே. நீ சொன்னீங்கன்னா ஆடு கேட்கும், மாடு கேட்கும், பறவை கேட்கும், தாவரம் கேட்கும். அப்ப இந்த பூமியின் மேல அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை அப்படியே என்ன பண்றாரு, பைபாஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தோட வந்தவங்க. அதோட இல்ல, நீ மல்டிபிள் ஆகும், ஜஸ்ட் யூ மல்டிபிள். மறுபடியும் என்ன பண்ணணும், நீ பெருகி 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 போ. அப்ப ஆதாரம்னா இன்னொரு ஆதாரம், இன்னொரு ஏவா, அப்படியே மல்டிபிள் ஆகி போக. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சி பண்ணுங்க, நீங்க சொல்றதெல்லாம் இந்த பூமி கேட்கும் அப்படின்னு தான் சொன்னாரு. பாவம் பிரவேசிச்சதுனால இழந்த காரியம் என்ன தெரியுங்களா, தேவர்களுடைய சத்தத்தை கேட்டு நான் ஒழிச்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா. அப்ப நான் அந்த தெய்வ சமூகத்துல தான் இருக்க தகுதி இல்லாதவங்கிறது அவனுக்கே அது தெரியும். அந்த அவேர்னஸ் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப அந்த தேவ சமூகத்துல இருக்க முடியாதுன்னா அப்ப வேற ஒரு இடத்துக்கு அவன் போயாகணும் இல்லையா. இப்ப செஞ்சதுக்கும் தப்புக்கும் உண்டான தண்டனை கண்டிப்பா உண்டு. இப்படியாக தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னாக்கா கோரமான நிலமாகுது. இதை ரோமருக்கு எழுதின புத்தகத்துல 1வது அதிகாரத்துல நம்ம அழகா பார்க்கிறோம். அவர் சொன்ன கட்டளை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கிறது சொன்னது. சரீரத்துல பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நிலைமையில கடவுளுக்காக பிள்ளைகளை பெற்று நாம் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கடவுளுக்காக உண்டு பண்ணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. இப்ப அந்த பழுகி பெருகி அப்படிங்கிறது அன்பினாலே செய்யப்பட வேண்டிய ஒரு ஆசீர்வாத கட்டளை. ஆனா ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரத்தை நீங்க தனியா வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னாக்கா, இந்த பூமியில இப்ப கரண்ட் பிரசன்ட் வேர்ல்டுல வாட் ஆர் த சின்ஸ் ஆர் டோட்டலி எலாபரேட்டட், எவ்ரிதிங் வி கேன் see. எல்லா பாவத்தையும் நாம பார்க்க முடியும். அத்தனை பாவமும் பூமியில இருக்கு. அவங்க செஞ்சது மீறுதல், கீழ்ப்படியாமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவம் மல்டிபிள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தலையில ஒரு செங்கல் தூக்கி வைக்கிறோம், அதோட வெயிட், அது அடுத்தது இன்னொரு செங்கல் தொடர்ந்து வெயிட் அதிகமாகிட்டே போனா என்ன ஆகும், அந்த சுமை நம்மளோட பாரம் நம்மளால தாங்காம அது என்ன பண்ண நம்மளை போட்டு
அமுத்தும். அதுதான் பாவ பாரம் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாவம் எப்படியா இருக்கும்? பாவம் பாரமாக இருக்கும். பாரமாக இருந்தால் நம்மளால் சுமக்க முடியுமா? நம்மளால் சுமக்க முடியாத அளவுக்கு அது பாரத்தை கொண்டாந்து விட்டுருது. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா ஆணுக்கு ஆண் அவன் பெண்ணுக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு விரத லாபத்தினாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாம்சத்துக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். அது மல்டிப்ளாய் என்ன ஆகுதுன்னா உலகம் பூரா பாவமோ பெருகுது. பாடுறாங்க ஐயா பக்தர்கள், பாவமோ பெருகுது. தேவ ராஜ்யம் பாவம் தான் பெருகிச்சே தவிர பரிசுத்த மல்டிப்ளாக போயிடுச்சு. இதுக்கு அடுத்து தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரர்கள் அழகா சொல்லுவார். சங்கீதம் 51:5 இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்றார். நான் உருவானதே துர்குணத்தில் தாங்க உருவானேன். என் தாய் என்னை எப்படி கர்ப்பம் வந்தாங்க? பாவத்தில் கர்ப்பம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதே ஆதியில் ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது எப்படியாக உண்டாக்கப்பட்டு ஜீவாத்மாவாகி பரிசுத்தவானாக காணப்பட்டான்னா, ஆனால் இங்கே வந்து ஒரு பிள்ளை உருவாகும் பொழுது அது சகல துர்குணத்திலும் உருவாகிறது. பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்படுது. பெற்றெடுக்கிறது பாவத்தை தான் பெற்றெடுக்கிறது. இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்துக்கு 1 Corinthians 13:7 தெரியல. ஒரு அன்பின் காரியம், அன்பினுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து இப்போ இதை தனியாக இவ்வளோ நேரம் சொன்னதை ஒரு தனியாக ஒரு வச்சுக்கோங்க, இப்போ சொல்கிறத ஒரு தனியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் தான் மேட்ச் பண்ணுறோம். இப்போ அன்பு அப்படிங்கிற காரியத்தை குறித்து அன்பின் அதிகாரம்னு சொல்லப்படக்கூடிய அது என்ன சொல்றது? அந்த வசனம் 13 இல்லை 1 Corinthians 13:7 அதாவது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது எதை சொல்லுதுங்க? அன்பை சொல்லுது. அன்பை குறித்து சொல்லப்படுது. அன்புக்குன்னு சில அருமையான உன்னதமான குணாதிசயங்கள் உண்டு. இதை எங்க நம்ம பார்க்க முடியும் அப்படின்னாக்கா சிலுவையில் பார்க்க முடியும். சகலவற்றையும் அவர் சகித்தார், சகலவற்றையும் தாங்கினார், சகலவற்றையும் மன்னித்தார், சகலவற்றையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த பாவ பாரத்தை அவர் தம்மையால் ஏற்றுக்கொண்டார். இது என்ன? அன்பினுடைய குணாதிசயங்கள். இப்படி இருக்கும் பொழுது இப்ப மாமிசம் எதை சுமந்தது? நம்முடைய மாமிசம் எதை சுமந்தது? பாவத்தை சுமந்தது. பாவத்தை சுமக்கிற அந்த மாமிசத்துக்கு அன்பு அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. ஏன்னா அது அந்த இடத்துல இல்லை. அதை எங்க அவன் இழந்தான் அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலேயே அந்த காரியத்தை அவன் இழந்தாச்சு. அப்ப அன்புங்கிறது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு தானே அன்பு. அந்த உறவே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அவங்ககிட்ட இல்லாத ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அவங்ககிட்ட. அதனால தான் இப்போ மனுஷனுக்கு அதிகமாக கோபம் வருது. எதை சொன்னாலும் சுருக்கு கோபம் வருது, சகிக்க முடியாமல் இருக்கிறது, ஆக்கங்களை கட்டுறது, அறிவில்லாமல் நடந்துக்கிறது, பாவத்தின் மேலே பாவம் செய்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, தப்பு தப்பாக பார்க்கறது, தப்பு தப்பாக செய்கிறது. இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா அதுதான் சட்டியில் இருக்குது. சட்டியில் என்ன இருக்குது? பாவம் இருக்குது. பாவத்தை அப்படியே அகப்பையில் அந்த கரண்டியில் அள்ளி தட்டில் பரிமாறி உலகத்துக்கு நம்ம வெளியே கொண்டு வரவே தவிர உள்ளுக்குள்ள அன்புங்கிறது ஒரு மூலையில் எங்கேயுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டோன்னே அதை அவனுக்கு வந்துடுவான். நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் சட்டி ரட்சிக்கப்படுறது, அவன் சரீரம் ரட்சிக்கப்படுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நன்மையும் தீமையும் இந்த சரீரத்தில் வந்து தான் நம்ம பெற்றுக்கொள்றோமே தவிர, இந்த சரீரத்தில் தான் வெளிப்படுத்துகிறோமே தவிர, அது இந்த சட்டியில் இல்லை. அது தனித்துவமாக உள்ளுக்குள்ள அந்த மண்பானைக்குள்ள அழகாக ஒரு இடத்துல ஆவி ஆத்மாவோட ஒழிஞ்சிருக்கு. ஆவி ஆத்மா, நம்மளுடைய ஆவி ஆத்மா அது ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது அழகாக வந்து நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அது பின்னாடி நாம் வாசிப்போம். இப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் வந்து அல்ல பாவம் தான் வெளியே வருது. அதனால தான் ஏகப்பட்ட பிரிவினைகளை நம்ம பார்க்குறோம். இதை எங்கே நீங்கள் பார்க்க முடியும் தெரியுங்களா? எல்லாருடைய சுயரூபத்தையும் எங்கே பார்க்கலாம்னா சொந்த குடும்பத்தை பார்க்கலாம். வெளியில் எல்லாம் அழகாக நம்ம வேஷம் போட்டு போயிடலாம். சொந்த குடும்பத்தில் நீங்கள் இந்த காரியத்தை அழகாக வாசிக்கலாம். அவனுடைய உண்மையான சுயரூபம், இப்போ என்னுடைய உண்மையான சுயரூபம் என் மனைவிக்கு தான் தெரியும். என் மனைவி வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய உண்மையான சுயரூபம் என் தாய்க்கு தான் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய உண்மையான சுயரூபம் என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு தெரியும். என்னுடைய நான் யார் இருக்கிறது எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். மூணாவதாக யாருன்னா என் குடும்பத்துக்கு தெரியும். என் குடும்பத்தில் நான் வேஷம் போட முடியாது.
ரொம்பலாம் வேஷம் போட முடியாது. ஓரளவுக்கு நான் வேஷம் போடலாம். நான் ரொம்ப கெட்டவங்கிறத காமிக்காம இருக்கலாமே தவிர, ஆனால் நான் கெட்டவங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்தது இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அந்த ஒரு அன்புங்கிறதே நம்மகிட்ட கிடையாது. இப்போ தாய் பிள்ளைகள் மேலே வைக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே வைக்கிறதும், பிள்ளைகள் பெற்றோர் மேலே வைக்கிறதும் கூட பண்ணுவாங்க. அது பாசம். இதுக்கு பேர் பாசம் தான். இதுக்கு பேர் அன்பெல்லாம் இல்லை. என்ன பாசத்துக்கும் அன்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, பாசம் அப்படிங்கிற காரியம் வந்து சரீர பிறப்பினால நமக்கு வருது. இது இயல்பா எல்லாரும், ஏன்னா நம்ம ரத்தம் அந்த பிள்ளைங்க உடம்புல ஓடுது. அது ஏன் ரத்தம் அப்படியே வந்து துடிக்கிறோம். இது பாசம். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சு போயிடறோம் நம்ம. இதெல்லாம் பாசம். ஜீவனையே கொடுக்கிறதை பார்க்கலும் மேலான அன்பு உண்டோ என்று சொல்லி கற்றாக்கி இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் அன்பு. அப்ப இந்த பாசமும் சில நேரம் வேஷமா இருக்கேன். சொத்து தகராறுல ஒருத்தர் வெட்டிக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? பெத்த தகப்பன கடப்பாறையில குட்டி போனாலும் நான் குழந்தைகள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு நான் வேலை பார்த்ததுக்கு எதிர்த்தாப்பே நடந்தது. மனைவி குடிச்சிக்க மகன் கடப்பாறை எடுத்து நடுநிலையே குட்டி போனார். ஒரே ஒரு தன்னுடைய கணவனுக்கு விஷம் வைத்துக் கொண்ட அநேக மனைவிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய காம இச்சைக்காக இப்ப ரீசெண்டா ஜட்ஜ்மெண்ட் வந்தது. எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஒரு போட்ட பிரியாணிக்காக கொலை பண்ண போல பெத்த பிள்ளைங்க ரெண்டே போச்சு. தன்னுடைய காம வசந்தத்துக்காக பெற்றோர்களை கொலை செய்த பிள்ளைகள், தன் கூட பிறந்தவர்களை சொத்துக்காக கொலை செய்தவர்கள். இந்த மாதிரி பாசமும் சில நேரத்துக்கு என்னவா மாறிடுது, தேசமா மாறிடுது. அப்ப இந்த பூமியில எதுவும் நிரந்தரம். அப்ப பாசமே காமிக்க தெரியாத மனிதனுக்கு அன்பு அப்படிங்கிறது காமிக்க தெரியுமா? அவருக்கு அன்புன்னு என்னன்னே தெரியாது. என்னன்னே இது இது நம்ம குடும்பத்துல மட்டும் இருக்கு. அதாவது நான் சொல்றதெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி எல்லாம் பேசல. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. ரட்சிக்கப்பட்டது அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் தானே தவிர அவனுடைய சரீரம் இல்லை. அப்ப அந்த சரீரத்தை அவன் என்ன வெளிப்படுத்துறான்னா, அவனுடைய ஆவி ஆத்மாவை அவன் போஷிச்சா மட்டும்தான் அவனால என்ன பண்ண முடியும்னா இந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது, இதனால ஒரு மனுஷனை எப்படி நேசிக்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரிவினைகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு நிறைய வரும். மனைவியால கணவனை நேசிக்கவே முடியாது. அதே மாதிரி கணவனால மனைவியை நேசிக்கவே முடியாது. கூட பிறந்தவங்க மேல பாசத்தை காமிக்க முடியாது. இப்படி யார் மேலே யாருக்கும் பாசம், ஆனா வேற வழி இல்லாத கொடுமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பார்த்து என் பிள்ளைகளுக்காக நான் ஓடுறேன். இந்த மாதிரி டயலாக் நிறைய இடத்துல கேட்கலாம். என் பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னா நான் நோக்கி அப்படியே போயிடும். அதே வார்த்தையை கணவன் சொல்லுவார். பிள்ளைகளுக்காக பார்க்கறடி இல்லைன்னா இதெல்லாம் வீட்டில் இருக்க முடியாது. இதை நம்ம நிறைய பேர் கேட்கலாம். அதே மாதிரி கூட பிறந்துட்டேன்னு பார்க்கறேன். இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் வேற வழி இல்லாத கொடுமை. சில பேர் இதையும் மீறி பாவத்தோட எக்ஸ்ட்ரா டிக்கெட்டாக கொஞ்சம் முன்னேறி போயிடுவாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் ஒத்த காலம் என்னால் நிற்க முடியும், என்னால் வாழ முடியும். இந்த சமுதாயம் எதை கற்றுக் கொடுக்குது தெரியுங்களா? உன்னால் தனியாக வாழ முடியும்னு கற்றுக் கொடுக்குது. ஆனால் வேதம் ஒருபோதும் அந்த காரியத்தை சொல்கிறது கிடையாது. பிரிந்திருப்பது தேவனுடைய சித்தம். அதனால தான் ஏவாளர் ஆதாமுக்கு கொடுத்தார். ஏன் இல்லைன்னா ஆதாம் மட்டும் ஒத்தையிலேயே படைச்சிட்டு நீயே மல்டிபிளாக அவரோட சொல்ல செய்ய முடியாதுன்றீங்களா? கண்டிப்பா எல்லாம் பிளான்ட் அதுக்குள்ளேயே அந்த இதெல்லாம் 11th 12th நம்ம படிக்கிற பயாலஜிக்கல் பிரகாரம் அதை பற்றி எலாபரேட்டாக எடுக்க வேண்டாம். தாராளமாக பயாலஜிக்கல் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரே ஹியூமன் பீயிங் உள்ள இவங்களுக்குள்ள 2 ஆர்கன்ஸையும் ஒரு தாராளமாக மல்டிபிள் பண்ண முடியும். He can do whatever it may be because he is a creator. அவர் அப்படி செய்யலை. நீ தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி உனக்கு ஒரு துணையை உண்டு பண்ணி உனக்கு கையில் பிடிச்சி கொடுத்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அப்படியாக உண்டாக்கப்பட்ட அந்த இதுல இவங்க எக்ஸ்ட்ரா மெயில் போய் என்ன பண்றாங்கன்னா டைவர்ஸ். கிறிஸ்டியானிட்டியில தான் அதிக டைவர்ஸ். அப்ப கிறிஸ்துவ அறியலைன்னா இருக்கும். என்னால் தனியாக இந்த நின்று வாழ முடியும், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், பல தேவன் அதை ஒருபோதும் அனுபவிக்கிறது கிடையாது. அப்ப இது எல்லாம் என்ன சொல்லுது? பாசமே தெரியாத ஒரு மனிதனால அன்பு செலுத்துறது அது அவனால் முடியாத ஒரு காரியம். எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னா பாவம். இப்போ முதல்ல ஒரு பாரத்தை சுமந்தா இல்லையா? அப்போ மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. பாவத்தின் மேலே பாவம் செஞ்சுட்டே போகும் பொழுது இந்த வெயிட் அவனால் என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. இது இன்னும் அழகா நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பார். ஆண்டவருக்கு ரெக்வெஸ்ட் பண்றாரு. என்ன ரெக்வெஸ்ட் பண்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான்
பாவத்தை வந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்மையில் ஏற்றுக்கொள்கிறார். மனிதனுடைய ஒட்டுமொத்த மனு கொடுத்தனுடைய பாவத்தை ஏற்றுக்கிறார். அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்துவானவர். அவர் கடவுள். கடவுளா இருக்கக்கூடியவரால் என்ன தாங்க முடியல, அந்த பாவ பாரத்தை அவரால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு என்ன ஆகுதுன்னா அது அவ்வளோ வெயிட்டா இருக்கு, அவ்வளோ மோசமானதா இருக்கு. இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் வாசிச்சுட்டே வந்தோம் இல்லைங்களா, பாவத்தை பற்றி. ஒரு ஃபேமிலிக்குள்ள எவ்வளோ பாவம், எந்த அளவுக்கு போகிறான், தியானத்தில் கூட செஞ்சவங்க கூட அந்த வேதத்தை படிக்கும்போது என்ன ஆகலாம், எல்லாம் மாறும். நம்ம பாவத்துக்கு பொய் சொன்னாலும் பாவம் தான். அப்போ பாவம் வந்து அவ்வளோ கொடூரமான நிலைமையில் இருக்கும்போது அந்த பாவத்தை தன்மையில் ஏற்றுக்க பொழுது ஒரு கடவுளாலேயே பாவத்தை சுமத்த முடியல. அப்படி சுமந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த உடம்பு. அப்பேற்பட்ட பாவத்தை தான் இந்த உடம்பு என்ன பண்ணுது, கேரி பண்ணிட்டு இருக்கு, சுமந்துட்டு இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ரசிக்கப்பட்டவங்க ரசிக்கப்படாத நம்மளை போல தான் அவங்க. இப்போ அந்த முதல்ல வாசிக்கிற கலாத்தியர் அதை வாசிக்க பார்க்கலாம். 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்ப இந்த பாவ பாரம் சுமந்து இருக்கிறவன் அவனுக்கு முதல் அன்புன்னு என்னன்னு தெரியல, தன்னையே நேசிக்க தெரியாத ஒருத்தனால சக மனிதனை நேசிக்க அவனால் முடியவே முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எப்படி நேசிக்க முடியும்? ஏன்னா எனக்கே விடுதலை இல்லையே, எனக்கே அன்புன்னா என்னன்னு தெரியலையே. இந்த காரியத்தை நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால சக மனிதனை நேசிக்க முடியும். இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அதை வந்து ரொம்ப எலாபரேட்டாக கொண்டு போயிடலாம். எந்த காரியத்தையும் நாம் சதிக்கணுங்கிறது தான் சிலுவை மரணம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். இயேசு கிறிஸ்துவானவர் எந்த தவறுமே செய்யாதவர், எந்த தவறுமே செய்யாதவர் சிலுவைக்கு போறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? அவர் நம்ம மேல அன்பு செலுத்தியிருக்கு. அன்பு என்ன 2 காரியத்தை உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. அன்புக்குள்ள 2 காரியம், நிறைய அன்புடைய குணாதிசயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான கேரக்டர் 2 இருக்குங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். இதை நீங்க ஃபேமிலியில பார்க்கலாம். பிள்ளைங்க என்ன பண்ணாலும் அம்மா அப்பா கொடுத்துட்டு போவாங்க. அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அந்த சகிப்புத்தன்மையும் அந்த அந்த இந்த 2 வரும்போது சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும் பொழுது சகலத்தையும் மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், அவர் மன்னித்தார். நான் அவர்கிட்ட எண்ணத்தை வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்தார், அதுல இருந்து நீ எடுத்துக்கோ. நம்முடைய அக்கௌண்ட்ல அழகா டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் மன்னிப்பு சிலுவையில் நமக்கு முதல்ல கிடைச்சது தான் மன்னிப்பு நமக்கு கிடைச்சது. அந்த மன்னிப்பு அவர்கிட்ட இருந்தா நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்போ வாங்கியிருக்கிற இந்த சட்டிப்பானை உள்ள இந்த உடம்புங்கிற சட்டிப்பானை உள்ளுக்குள்ள இப்போ என்ன வச்சிருக்குது? பாவத்தை மட்டும் சுமக்கல. ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போது உள்ளுக்குள்ள அந்த பாவம் மட்டும் அவன் மாமிசத்துல அவன் மரண வரைக்கும் இருக்கல. அவன் பெற்றுக்கொண்டா ஒரு ஆச்சரியமான கிஃப்ட், மன்னிப்பு. திரளான மன்னிப்பு அவன் பெற்றுக்கொண்டிருக்கான். ஒருத்தன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான், என் சகோதரன் நான் எத்தனை முறை மன்னிக்கிறது? ஸோ அவனுக்கு என்ன, he has the limitation of the forgiveness. He has some limitation. அவனுக்கு ஒரு எல்லை இருக்கு. இவ்வளவு தான் என்னால் அவனை மன்னிக்க முடியும், இதுக்கு மேலே நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள ஒரு பதில் வச்சுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறான். அப்போ அவர் கரெக்டாக சொல்றாரு, 7 முறை மன்னிச்சா போதுங்களான்னு கேட்கறான். அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, it is not a plus, it is not a minus, it is multiplication. அப்போ பெருகுது அப்படின்னா என்னன்னாக்கா, there is no full stop. நீ மன்னிக்கணுங்கிற காரியத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லைங்க, கமாவை தான் வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சாகிற வரைக்கும் அப்படிதான் இருப்பான். ஒரு மறைமுகமா அந்த காரியத்தை சொல்றாரு. ஒருத்தன் தப்பு செய்யறான்னாக்கா அவன் தப்பு தான் செய்வான். ஏன் செய்யறான்? இதோ நான் துர்குணத்தில் ஒருவான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சார். அவங்க எதையே நீங்க எதிர்பார்க்க முடியும்? நானும் சரி, நீங்களும் சரி, நம்மளோட நன்மை வாசமா இருக்கிறதே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, நன்மை செய்யணுங்கிற ஆசை என்கிட்ட இருக்குப்பா, நன்மை செய்யணுங்கிற ஆசை என்கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண
முடியல, என்னால் அதை செய்ய முடியல. ஏன்னா என்னுடைய பாவம் என்ன பண்ணுது, என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற பாவம் அதை தடை பண்ணுது. அப்போ இந்த இடத்துக்கு பயங்கர போராட்டம் நடக்குது. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையை ஒரு சமாதானத்துக்கு எதுவும் கொண்டு வரணும்னா வேத சத்தியம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். தியானத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, அழகான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்கு. என்ன வசனம்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதுமாய் இருக்கு. அது தேனிலும் தேனிலும் தேனிலேயே குவாலிட்டிலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. மதுரங்கிறது ரொம்ப சொல்லிட்டுங்க. நாங்கள் வரும்போது தரப்பிடிக்க முடிச்சிட்டோம். ராசிபுரம் பேர் வருவாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது குடிப்பேன். இன்றைக்கி ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை வரும்போது சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 30 rupees காஃபியாக போடுவேன்னு கேட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காஃபி வேணால் பாப்பா வாங்க இவங்க பாப்பா அந்த விளையாண்டு. ஸோ தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ காஃபி குடித்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்போ அந்த ஏங்க சாதாரண ஒரு டீ கடையில் காஃபி குடிக்கும் போது டேஸ்ட் தான். தேன்களையும் தெளிதேன் ஃபஸ்ட் குவாலிட்டி தேனை குடிக்கும் போது எப்படி இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டிலும் டேஸ்ட் எது? பைபிள். Bible is the more tastiest in the world. Superlative degree. Degrees of comparison படிக்கிறோம் இல்லையா? 3 degrees இருக்கு. என்னென்ன டிகிரி? அம்மா ஈஸ்டி தருவாங்க, சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். Positive, comparative and superlative. There is a superlative degree, the Bible. It's uncomparable. இதுக்கு இணையானது பூமியில் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாதுங்க. இது உறுதியாக நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு புத்தக பொதுவாக இருந்தேன். என்னுடைய பள்ளி நாட்களில் புத்தக பொதுவாக இருந்தாங்க. எனக்கு என்ன லைப்ரரியில் தான் பார்க்க முடியும், படிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு ஆசை. எல்லாமே வேல்யூமாக படிப்போம். முதலாவது வேல்யூம், ஃபஸ்ட் வேல்யூம் 1, வேல்யூம் 2, வேல்யூம் 3 இங்கிலீஷ் தான் படிச்சுட்டே இருந்தோம். அப்படி படிப்பேன். லைப்ரரி சார் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போயிருப்பேன். லைப்ரரி சார் க்ளோஸ் பண்ணும்போது மதேஷ் போகலாமா அப்படின்பார். அவருக்கு ஒரு நல்ல துணை நான் தான். எனக்காக புத்தகங்கள் நிறைய எடுத்து ஒழி வச்சுருவார். வந்தோடனே மதேஷ் அப்படின்னு எனக்கு கொடுப்பார். அந்த மாதிரி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மாஸ்டர் காணப்பட்டேன். எத்தனையோ புத்தகங்களை படித்தேன். மத சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் படித்தேன். தியான நிலையங்கள் ஆசிரியராகவும் நான் இருந்தேன். எத்தனையோ காரியங்கள் இருந்தேன். ஆனால் பைபிளை படிக்கும் போதுதானே தெரிஞ்சது, இவ்வளோ நாளாக நம்ம படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்கல, இப்போ ஆயா சரியான ஒரு புத்தகத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு வந்த சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரபி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது. இதில் எல்லாம் இட்ஸ் லைப்ரரி. பைபிள் இஸ் த லைப்ரரி. என்சைக்ளோபீடியாவை காட்டிலும் பெரிய சைக்ளோபீடியா பைபிள். அந்த பைபிள் தான் சொல்றது, நீ ஒரு பாவி, ஒரு உண்மையை வெளிப்படுத்திடுச்சு. நீ ஒரு பாவி. நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? நீ என்னப்பா பாவம் பண்ணல? பாவம்ன்றது சரி இருக்கிற 4 பேர் பெரிய வெளியே செஞ்சால் மட்டும் பாவம் இல்லை. நீ சிந்தனையில் நினைக்கிறதெல்லாம் பாவம் தான். அப்போ நீ ஒரு பாவின்னு அந்த வேதம் தெளிவாக சொல்லிச்சு. அதிலிருந்து நான் எப்படி விடுதலையாகிறதுன்றதையும் சொல்லிடுச்சு. அதுதான் தியானத்தில் நான் அடைந்ததும் ஒப்புவிக்கப்பட்டது. வேத வாக்கியங்களின்படி நம் வாஸ்டரை அழகான கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார்னு எனக்கு எந்த புத்தகமும் சொல்லலை. இந்த புத்தகம் தான் சொன்னச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கின்றது எந்த புத்தகமும் எனக்கு சொல்லலை. இந்த புத்தகம் தான் சொன்னச்சு. நரகம்னு ஒன்று இருக்கிறது. பல காரியங்களை நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க, 3 வைப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு. ஆனால் நரகம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னது இந்த புத்தகம் தான் சொன்னிச்சு. நரகத்துக்கு யார் போவாங்கங்கிற லிஸ்ட்டையும் இந்த புத்தகம் தான் சொன்னிச்சு. அந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்கான்னு தேடி பார்த்தேன். என் பேர் இல்லை. என் பேர் எங்கே இருந்ததுன்னா நான் ஜீவ புத்தகத்தில். அதை யார் சொன்னாருன்னா படைச்சவர் சொன்னார். எப்படி சொன்னார்? இந்த புஸ்தகத்தில் சொன்னார், நீ என்னுடையவர், நீ என்னுடையவர். இந்த புத்தகத்தில் சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உலகத் தோற்றத்திற்கு முன்பாக தாயின் கருவில் நான் உருவாக்கும் முன்னே
என்னை அவர் தெரிந்து கொண்டார். ஏற்ற வேலையை செய்ய சொல்லி அழைத்தார். அதுதான் கடவுள். அதுதான் கடவுள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பாவம் செய்கிற ஆசை எனக்கு இருக்குப்பா, ஆனால் நன்மை இடத்துல வாசமா இல்லை. அதனால நான் விரும்புகிறத காட்டுல நான் விரும்பாத பாவத்தையே நான் செய்யறேன்னு சொல்லி புலம்புறார் அழுகிறார். தேவனிடத்துல ஒரு காரியத்துக்காக கெஞ்சுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய சொல்லி சொல்றாரு. எவ்வளவோ கெஞ்சுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன்னு அர்த்தம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நானே உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அனுபவம். இதுதாங்க சக மனுஷன். இப்போ ஒரு மனுஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உண்டாக்கப்பட்ட மனுஷன் எப்படி, பாவத்துக்கு அப்புறம் மனுஷன் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒருத்தங்க தப்பு செஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். என்ன தப்புங்கிறது ரோமர்கள் 1ஆவது அதிகாரத்தில் லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கு. அதை போய் வீட்டில் போய் வாசிங்க. ரட்சிக்கப்பட்டவனானாலும் ரட்சிக்கப்படாதவனானாலும் 2 பேருக்குள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தர் நுழைஞ்சும் தெரியாமையும் செய்வான், இன்னொருத்தர் தெரியாமையும் செய்வான். அவ்வளோதான் வித்தியாசம். அவன் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு காரியம். சகோதரனை நாம் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். நம்ம கிளாஸ்மேட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், சர்ச் மெம்பர்ஸ் ஆகட்டும், எதுவாகட்டும். ஆனால் ஒரு காரியம் முக்கியமானது, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு நீ பாவத்தை குறித்து கழித்து வச்சுக்கணும். எப்படி ரட்சிக்கப்படாதவனுக்கு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவனுக்கும் நம்ம சத்தியத்தை கண்டிப்பாக சொல்லணும். நீ செய்கிறது தப்புன்னா தப்பு தான். மன்னிக்கிறது அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் அவன் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது. அதுக்கு உண்டான காரியத்துக்கு உண்டான நடவடிக்கைகள் சபையை பார்த்துக்குவாங்க. தப்புன்னா தப்பு தான் யார் செஞ்சாலும். ஆனால் அதே நேரத்துக்கு அவனை தண்டிக்க சொல்லியோ, அவனை நிறுத்தி ஒதுக்க சொல்லியோ, அவன் கூட நீ குறைக்காதன்னு சொல்லியோ வேற ஒருபோதும் சொல்லலை. அப்படி பார்த்தா எத்தனையோ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களோட குடும்பம் நடக்கிறவங்க எத்தனையோ தாய்மார்கள் உண்டு, எத்தனையோ புருஷன்மார்கள் ரட்சிக்கப்படல, எத்தனையோ மனைவிமார்கள் ரட்சிக்கப்படல. சபைக்கு வரவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவங்க ஒருத்தன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன், அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான். வடமாநிலத்துக்கு மொழிக்கு போறாரு. இந்த அப்படின்னா என்ன ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டேன், நீ எல்லாம் வாங்கி குடும்பத்தை பிச்சுக்கிட்டு வரதில்லை. அந்த குடும்பத்தில் கிறிஸ்து யாருன்னு நம்மளை கொண்டு தான் கட்ட வெளிப்படுத்த போகிறோம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் பரம்பரையிலேயே ரட்சிக்கப்பட்டவன் நல்லா வசம். எங்கள் பரம்பரையிலேயே முதலாவது ரட்சிக்கப்பட்டவன் நான் தான். என்னுடைய ரட்சிப்பை பார்த்து, என்னுடைய நடவடிக்கையை பார்த்து, பெற்ற பிள்ளையை பற்றி தாய்க்கு தெரியாதா? இவன் எவ்வளோ அயோக்கியப்பட்டு பெற்ற பிள்ளையை பற்றி தாய்க்கு தெரியாதா? 6 மாதம் தானே, 6 மாதத்துல எங்கள் அம்மா ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா மாதிரி பக்தியில் யாரையும் மிஞ்ச முடியாது. அப்படி இருந்த ஒரு பெண் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவே தெய்வம்னு வந்தாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பள்ளிக்கூட மலைக்கு கூட ஒதுக்கினது கிடையாது. நீங்கள் தான் தெய்வம்ன்றது அவங்க உணர்ந்தது எப்படி தெரியுங்களா? என்னையை கொண்டு கட்ட வெளிப்படுத்தினார். 14 ஆண்டுகள் எங்கள் அப்பாவுடைய முரட்டாட்டம் என்னையை கொண்டு கட்ட வெளிப்படுத்தினார். என்னுடைய நண்பர்கள் என்னையை கொண்டு கட்ட வெளிப்படுத்தினார். இதையெல்லாம் எப்படி நடக்குது? நம்மளால இங்கே ஒன்றுமே இல்லை. நமக்குள்ள இருந்து அவர் செயல்படுறார். நாம் ஒரு வெஹிக்கிள், அவர் தான் டிரைவர். அந்த டிரைவர் சரியாக ஓட்டுறதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணோம்னா ஓகே. அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும், ஆயில் மாற்றணும். ஒரு வண்டி எப்படி ஒரு மெக்கானிக் சரி பண்ணுறாரோ அந்த மாதிரி நம்ம அப்பப்போ கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடணும். இப்படி கரெக்டாக வண்டி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும், வண்டி நல்லா ரன்னிங் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் தைரியமாக போகலாம் வரலாம். இது எதையுமே செய்யாமல் வண்டி மட்டும் ஓடணுன்னாக்க எப்படி ஓடும்? அந்த டிரைவர் தான் என்ன பண்ணுவார்? எந்த செலவுமே நான் வண்டிக்கு பண்ண மாட்டேன், எதையுமே நான் செய்ய மாட்டேன்னா வண்டி ஓடுமா? குழப்பம் தான் நடக்காது. கர்த்தரோடு நமக்கு குழப்பம் தான் நடக்காது. மிகப்பெரிய ஃபெயிலியரை நம்ம லைஃப்பில் பார்ப்போம். அப்போ வேறு அவங்க என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது அப்படின்னாக்கா, ஆத்துமா உயிர்ப்பிக்கிற அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ அனுதினம் என்ன பண்ணணும்? தியானிக்கணும், வாசிக்கணும். இப்படி வாசிக்கும் போது நம்ம பெற்றுக்கொண்ட மன்னிப்பினுடைய மேன்மை நமக்கு தெரியும். இப்போ நமக்குள்ள உள்ள பேங்க், ஸ்டேட் பேங்க்ல இருக்க நிறைய லேக்ஸ் கொடுக்குற இப்படி நமக்கு பணம் எப்படி வங்கிகள் இருக்கோ அதே போல் நமக்குள்ள மன்னிப்பு கருத்தை வச்சிருக்காரு. அப்போ சக சகோதரனுக்கு அளவுக்கு எடுத்துக்கொடு. ஏன் அவனை நான் மன்னிக்கணும்? அவன் செஞ்சது எப்பேற்பட்ட தப்பு தெரியுமா? எப்பேற்பட்ட தப்பா இருந்தாங்க. நீ பண்ணாததான் மன்னிச்சு. அவன் யாரு? உன் சொந்த சகோதரன். அவன் யாரு? உன்னுடைய சொந்த புருஷன். அவன் யாரு? உன்னுடைய சொந்த மனைவி. அது யாரு? உன்னுடைய பெற்ற தாய்தான் இருக்கும்.
அவங்க யாரு? கூட பிறந்தவங்க. எப்போ கூட பிறந்தவங்க உங்க கட்டின புருஷனையும் கொண்டாட்டியுமே மன்னிக்க தெரியாதவன் எப்படி அப்படி உலகத்தில் இருக்கிறவங்க நீ சுவிசேஷத்தோட உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? எதையுமே செய்ய மாட்டார். அவர்கிட்ட நாம் பெற்றுக்கொண்ட காரியம் மன்னிப்பு. முதலாவது அவர் சொந்த குடும்பத்தில் சாட்சியாக காமிக்கும். உங்களை பார்த்து அன்புனா இப்படிதானா, இயேசு சாமி கும்பிட்டா இப்படிதானா அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் உள்ள வருவாங்களுடைய வாய்க்குள்ளேயே என்ன கத்துனாலும் என்னதான் பக்கமாக டயலாக் பேசினாலும் அந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால நம்மளுடைய நடவடிக்கையை கவனமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். ஆனால் வேத சத்தியத்தை நீங்கள் உட்கொள்ளும் போது தியானிக்கும் போதும் அவர் உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களை தருவார். இப்படியாக அவர் தொடர்ந்து நம்மிலே அவர் பிரயாணம் செய்கிறவராக இருக்கிறார். நம்மிலே அவர் பிரயாணம் செய்வது மட்டுமல்ல, நம்மை கொண்டும் அவர் பிரயாணம் செய்ய வைப்பார். ஒன்றுக்குமே உதவாம எங்கூரில் மட்டுமே சொல்லிக்கிறது என்ன கிட்டத்தட்ட அநேக இடத்துல கற்றுக்கொண்டு போனார். மத்திய இந்தியா வரைக்கும் கொண்டு போயிருக்கு. என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல. ஒரு செய்தியை நான் ஆயத்தம் பண்ணேன். ஒரு சபைக்காக அரசியல் சதியினால நம்மளுடைய அரசியல் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வாழவும் விட மாட்டாங்க, வரவும் விட மாட்டாங்க. அந்த சதியினால அந்த கெட்டு போச்சு. செய்தி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. யாரும் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஆனால் அப்போ கர்த்தர் ஆவியானவர் எடுத்து வைப்பட்டார் தெரியுமா? இப்போ ஒரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த செய்தி அவங்களுக்காக தான் பண்ணினேன். ஆனால் அந்த செய்தி அவங்களுக்கானது இல்லை, வேற பக்கம் எங்கேயும் போக வேண்டியிருக்குங்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். அந்த செய்தி எங்கே கொண்டுட்டு போனாருன்னா சத்தீஸ்கர் கொண்டு போனார். சத்தீஸ்கருக்கு கொண்டு போனார். ஆராதனை வேலையில் அந்த செய்தியை அவர்களுடைய வாசையில் ஹிந்தியில் அந்த செய்தியை கொடுத்தார். திரளான ஜனங்கள் சத்தீஸ்கரில் அவ்வளோ கூட்டம், படித்தவங்க படிக்காதவங்க அது வைக்கிறோம். அதாவது அத்தனை பேரும் மோர் தென் எம்பி மார்வலஸ் டீச்சர்ஸ், எம்பி படித்தவங்க, மோர் தென் எம்பி படித்தவங்க, பிரின்சிபல்ஸ், நல்ல ஹை குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ், அதே மாதிரி ஹை ரிச் ஃபார்மர்ஸ். கூட்டம் நம்பி இருந்தது. சின்ன பிள்ளைங்க டிக்கெட்டை மட்டும் கணக்கு போட்டோம்னா அது ஒரு 80 டிக்கெட். அவ்வளோ பெரிய சபையில கர்த்தர் அவங்களுடைய வாசையில கொண்டு போய் அந்த செய்தியை கொடுத்தார். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மில் பிரயாணம் செய்கிறதா இருக்கிறது. ₹1 நான் செலவு பண்ணலைங்க அந்த ட்ரிப்புக்கு. கூட இருந்தவங்க செலவு பண்ணி நான் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு ஒரு 11 டேஸ் சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா இது 2 இடமும் போனோம். அந்த இடங்கள்ல கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறார். அப்படின்னா என்ன? தேவன் நம்மை பிரயாணம் செய்கிறவராக இருக்கிறார், நம்மையும் பிரயாணம் செய்ய வைக்கிறார். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அவருக்குள்ளாக நாம் நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அவரையே நாம் சுவாசிக்கணும். அவருக்குள்ளாகவே அவருடைய ஜீவனை கொண்டே நாம் ஜீவிக்கணும். இப்படி நடக்கக்கூடாது. எல்லா காரியங்களும் சாத்தியப்படுது. இதை நான் ஒரு இதாக சொல்லலை. இந்த டிரைவர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தால அதை வச்சு நான் சொல்கிறேன். அவர் பிரயாணம் செய்கிறார். நாம் அவரை சுமக்கிற கழுதைகள், நாம் அவர் நம்ம மேலே ஏறி பிரயாணம் செய்யக்கூடிய ஆச்சாரமாக இருக்கிறார். இப்படியாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ சக மனிதனை நாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவன் பாவி பாவத்தை தான் செய்வோம். பாவிக்கு இவன் ரசிக்கப்படாத பாவி, இவன் ரசிக்கப்பட்ட பாவி, அவ்வளோதான் விஷயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் பரிசுத்தவனாக அவன் அறியப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் அவன் தேவனுடைய சொந்த ஜனமாக அறியப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவனுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவன் சரீரம் அவனுடைய கூடவே வாசம் செய்கிறதா இருக்கிறது. ஒருத்தன் அந்த மாதிரி தப்பு செய்யப்படுது, அவன் அப்படிதான் செய்வான். ஏன்னா அவன்கிட்ட அதுதான் இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன பண்ணணும்? சக மனிதர்களை மன்னிக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்ப அடுத்தது எபேசியர் 4:32 வாசிங்க. நம்ம கன்க்ளூஷன் சொல்றோம். எபேசியர் 4:32 நல்லா பாருங்க. எபேசியர் 4:32 சரி வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் ஒருவர் மன்னிக்கிறது. ரொம்ப கஷ்டங்க ஒருத்தரை மன்னிக்கிறது. மன்னிப்பு நம்ம ஈஸியாக வாங்கிக்குவோம், ஆனால் நம்மளால மன்னிப்பு கொடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம்.
இதெல்லாம் பை ப்ராக்டிஸில் தான் வரும். பை ப்ராக்டிஸில் சின்ன சின்ன தப்பை மன்னிச்சுக்கிட்டே வாங்க, பெரிய தப்பை ஈஸியாக மன்னிச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா அவருடைய பாரத்தை நாம சுமக்கணும். அவருக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ பிரச்சனையோ வேதனையோ எந்த காரியமாக இருந்தாலும் அவருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் மேல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசம் வரும். அவர் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள வளரும். ஸோ இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும்னா அதுக்கும் அடிப்படையாக என்னன்னாக்கா மன்னிப்பு தான் அஸ்திவாரம். அவருடைய பாரத்தை நம்ம சுமக்கிறோன்னா அவர் என்ன செஞ்சிருந்தாலும் நம்ம மன்னிச்சிருப்போம், அவருக்காக நம்ம ஜெபிப்போம். இதுக்கு அடுத்தது மறுபடியும் நம்ம வாசித்த முதல் வசனம் கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்ப அன்பு வந்துருச்சுங்களா? அன்புங்கிறது என்னன்னாக்கா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இதுதானே அன்பு. அன்புக்குள்ள இத்தனை ஒரு பைபாஸ் கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த பைபாஸ் கேரக்டர்ஸ் எங்க இருக்குன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அந்த கிறிஸ்து எங்க இருக்காருன்னா நமக்குள்ள இருக்காரு. பரிசுத்த ஆவியாக தேவனாகிய கர்த்தராக நமக்குள்ள இருக்காரு. அவர்கிட்ட இருந்து எடுத்து கொடுங்க. நம்ம கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா பாவம் தான் இருக்கும். நம்ம கிட்ட இருந்து எதையுமே எடுத்து கொடுத்துறாதீங்க. இன்னைக்குமே நம்ம கிட்ட இருந்து எதையும் எடுத்து கொடுத்துறாதீங்க. அவர்கிட்ட இருந்து எடுத்து கொடுங்க. அவர் எங்க இருக்காருன்னா நமக்குள்ள இருக்காரு. நமக்குள்ள அவர் சந்தோஷமா இருக்காரா துக்கமா இருக்காரான்னு நமக்கு நமக்குள்ள அவர் சந்தோஷமா இருக்கிறதுனா அவருக்கு பிரியமானதை செஞ்சு அவரை உட்கொண்டு நம்ம அவருடைய வசனத்தை உட்கொண்டு வாழ்ந்தோம்னா சந்தோஷமா இருப்பார். இல்லை ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியை மட்டும் இருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர் நம்ம கூட சந்தோஷமா இருக்க போறாங்க. அப்போ நம்மளே நேசிக்க தெரியலன்னா நாம் எப்படி போய் மற்றவங்களை நேசிப்போம்? நம்மளால என்ன பண்ண முடியாது? நியாயப்பிரமாண சட்டம் முழுவதையும் நிறைவேற்ற முடியாது, கண்டிப்பா முடியாது. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனதில் வைத்து ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் தயவாய் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூடுமானால் எல்லோருடனும் சமாதானமாக இருங்க. அதில் ஒரு செக் பாயிண்ட் கற்று வச்சுட்டாரு. அது நமக்காக தான் வச்சுருக்காரு. கூடுமானாலுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டாரு. அப்படின்னா என்ன அதுனா நம்ம ப்ளஸ்ஸாக எடுக்க சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். முடியலன்னா சண்டை போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அமைதியாக இருக்கிறது நல்லது. அதனால தான் கூடுமானாலும் அமைதியாக இருந்துக்குவோம். நம்மளால எந்த ஒவ்வொருக்கும் வேண்டாம், அவ்வளோதான். கூடுமானா நீங்கள் சமாதானமாக இருங்க. உங்களால் முடியலன்னா அமைதியாக கூட இருக்கணும். அதை போய் நம்ம 1 10 ஆக்குறது, 10 100 ஆக்குறது, இப்படி ஒன்றா மல்டிபிள் பண்ணி அந்த பாவத்தை பெருக செஞ்சு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, பிரச்சனை பெருசாக்கிடக்கூடாது. அதனால இந்த காரியத்தை நம்ம மனதில் வைப்போம். கடைசி காரியமாக நமக்கு சந்தோஷத்துக்காக ஒரு காரியம் என்னன்னா, சிலுவையில் அடிக்கும் போது அந்த அடிக்கிறவங்களுக்காக கர்த்தர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்களே. இதுதான் கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் ஒரு தப்பு செய்யறானா அவன் ஏன் செய்யறான்னு அவனுக்கு தெரியாம தான் செய்யறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தப்பை மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கு கண்டிப்பா வரும். அதனால இந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து மனதில் வைப்போம். இப்ப முதலாவது நம்ம பார்த்தது ஒரு மனிதனுக்குள்ள பிரச்சனை, அது எந்த அளவாக பிரிவினை கொண்டு வருது, அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, அடுத்தது சக மனிதனை எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறது தொடர் செய்திகளை கர்த்தர் சபையோருக்கு அறிவிக்கிறார். விசேஷமாக முதலாவது எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது, உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த காரியத்தை தொடர்ந்து ஏன் தயார் பண்ணிட்டு வராருன்னு எனக்கும் தெரியாது. அதனால இந்த ஒட்டுமொத்தமாக சேர்த்து வேற பக்கம் அவர் கொண்டு போனாலும் இந்த செய்தி ஒட்டுமொத்த செய்தியும் வேற பக்கம் அவர் கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்போம். அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தை இன்றும் என்றும் சதாகாலம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபித்து கூட்டத்தை முடிக்கலாம். கிருபை இரக்கம் நிறைந்தார்கள் கடவுளுடைய தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாக உள்ள தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த மகாபிரதான் தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே கரை காத்து இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தேர்தலாய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய கர்த்தாவை குறைகளும் உங்களுக்கு தெரிகிறாரா? மனிதனுடைய பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், இயக்கங்கள், நிறைவேறாத ஆசைகள் என்று கர்த்தாவை அநேகம் உண்டு தகவலை எல்லா காரியங்களையும் எல்லாரிடமும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய சமூகத்துடைய சகலவற்றையும் ஊற்ற
செபிக்கிறோம் ராஜா. இதோ தம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அப்பா கிறிஸ்திய சூழ்நிலை கீழ்ப்படி சரிப்படுத்தி அவருடைய பாரங்களை எல்லாம் இதோ அடியனுடைய பாரங்களை ஒரு கிருபையின் சமூகத்தை தாக்கி ஒப்படைக்கிறேன் ராஜா. எல்லா காரியங்களையும் அவர் கத்தர் ஆராய்ந்து நலமானதை கத்தர் நாமே ஆசீர்வதித்து வாய்க்கப்பட வேண்டுமாய் கொண்டிருக்கிறார்கள். எங்களை காத்திலும் விசேஷமாக அப்பா ஐயாவுக்காக அம்மாவுக்காக அவருடைய சபைக்காக ஊழியர்களுக்காக சபை விசுவாசிகளுக்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து கத்தாவை அப்பா விசுவாசிகள் சபைக்கு வரவும் தரப்பை கத்தாவை கத்தரை மகிமைப்படுத்தவும் இன்னும் அதிகமாக சுற்றுப்புறங்களில் ஊழியர் நடைபெற்று அநேக உங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக வெட்டம் பாராட்டுங்க அப்பா. அதே போல தரப்பை கத்தாவை விசேஷமாக பிரிசில்லாவுக்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்தில் கொள்வதாக கொடுத்த வேண்டும் மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கத்தாவே நல்லபடியாக வளர்ந்து வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே உங்களுடைய விசேஷித்த கிருபையை நிச்சயமாக நன்றாடுகிறோம். அதே போல அவருடைய கணவனாரை கத்தாவே அவருடைய கூட பிறந்தவர்களை கத்தாவே தொடர்ந்து கத்தாவே ஆசீர்வதிங்க. தகப்பனை கத்தாவே பிள்ளைகளை எதிர்காலத்தில் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாக விசேஷித்த ஆசீர்வாதங்களை தாங்க. அதே போல அண்ணனுக்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்தில் வருகிற ராஜா ரஜானன் கூட செய்யக்கூடிய வேலைகளும் அக்கா சுசீலாக்காக அதே போல ஜானுக்காக தகப்பனை கத்தாவே எல்லாருக்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்தில் வருகிற ராஜா. அவருடைய வேலையிலே உங்களுடைய விசேஷத்தை கிருபை இருப்பதாக தகப்பனை கத்தாவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனை கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து அவர்கள் நல்ல விடுதலைக்காங்க. அதே போல குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறாரா. பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மருமகளை ஆசீர்வதிக்கிறாரா. அதே போல வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரிக்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்துக்கு வருகிற ராஜா. இதோ கத்தாவே கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரியை அப்பா குடும்பத்தை ஆசீர்வதிக்க தகப்பனை கத்தாவே அவருடைய தேவைகளை எல்லாம் கத்தர் சந்திக்க தகப்பனை கத்தரை அருகில் அவர்கள் இன்னும் வளரத்தக்கதாக இருக்கப்படாட்டுங்க அப்பா. வரும் நாட்களிலே சபையோடு கத்தாவை தொடர்ந்து நாமப்படத்தக்கதாக அவர்களை கத்தர் கொண்டு வாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். கத்தாவை விசேஷித்த நாமத்திலே உங்களுடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். சகலவற்றையும் எங்கள் கத்தரும் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லத்தினால் நாளை ஸ்தோத்திரத்தோடு உடைய ஜெபத்தை ஏற்கிறோம். ஜீவனுள்ள பரலோகத்திலே ஆமென் ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதையும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. Yes.